சிறப்பாளர்களை வணங்கி இங்குள்ள சிறந்த பார்வையாளர்களை வணங்கி என் கவியை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். சிறகடித்து பறக்க வேண்டிய சின்னஞ்சிறு சிட்டுகளின் வாழ்க்கை சில காம கொடூரர்களின் கையில். ₹1 கூட போதைப் பொருள் பள்ளிகளின் அருகில். ஆசைப்பட்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்ட அன்பு அழியுது சில ஆணவம் பிடித்த ஆணவ கொலைகளில். ஏற்றத்தாழ்வு பார்த்த குவளை மறந்து தற்பொழுது மனிதர்களின் மனங்கள் மிதக்கிறது தண்ணீர் தொட்டிகளில். ஆய்வை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பித்த தமிழர் என்று ஓர் இனம் உண்டு, அவனுக்கு ஒரு தனியே இடம் உண்டு என என் தமிழினத்தை உள்ளதை உள்ளபடி சொல் என்றால் வெளியிட தாமதம். நமது தாமு ஏகாசாவும் பட்டினி போராட்டம் கூட முன்னெடுத்தோம். ஆனால் உண்மை அரசியல் தந்திர பின்னணியில். பாகுபாடில்லை பாகுபாடில்லை என கூறும் பள்ளியில் கூட பாகுபாடு. இன்னும் மறைமுகமாக மாணவ கண்மணிகள் சாதியின் பிடியில். மாணவர் ஆசிரியரை பார்த்து பயந்து மரியாதை கொடுத்ததோ அஞ்சு. ஆசிரியர் மாணவரை பார்த்து கத்தி வருமோ என்ற பயத்தில் இன்று விண்ணில் சென்று வீர சாகசங்கள் படித்த வீராங்கனைகள் அனைவர் மண்ணில் பள்ளியின் படியை கூட மிதிக்க முடியாமல் பல வீராங்கனைகள் வறுமையின் பிடியில். ஓடி ஓடி உழைக்கணும், உயர்ந்தத பிள்ளைக்கு கொடுக்கணும்னு உழைத்த தூய உள்ளங்கள் இன்று முதியோர் இல்லங்களில். கைப்பிள்ளை முதல் கைத்தடி தாத்தா வரை கைபேசியின் பிடியில். உனக்கே கட்ட வேண்டும் வரி என கேட்ட நாம் இன்று ஒவ்வொன்றுக்கும் வாய் மூடி வரி கட்டுகிறோமே யார் பிடியில்? பச்சை காய்கறிகளும் பழச்சாறு சுவைகளும் நிறைந்த உணவுகள் நிறைந்து கிடைத்தாலும் அதிக சர்க்கரையும் உப்பும் படித்த உணவுகளையும் தேடும் நாம் மனங்களின் பிடியில். இத்தனைக்கும் காரணமாகும் வெறுப்பின் குற்றம் எழுந்து நிற்கும் போது மனித மனங்கள் ஒன்றிணைந்து வெறுப்பால் பல பெயர்களில் பிரிந்து கிடந்த பிரச்சனைகளை அன்பென்ற அறத்தால் கட்டி இணைக்கும் போது வெறுப்பின் கொச்சம் வீழ்ந்தே போகும். முடிக்கும் முன் சிலவர் கேரளாவில் பேய்மழை பெய்தது, பேரழிவு உண்டாகும் போது ஒரு மரம் மட்டும் நிமிர்ந்து நின்றதாம். அருகில் சென்று பார்த்ததால் குருவி கூடு கட்டி இருந்ததாம். பேய்மழையில் இயற்கைக்கு துளித்த சிறு அன்பு மிருக குணம் நிறைந்த பல வேடிக்கை மனிதர்களிடையே அன்பே அரமணம் எழுக என்ற அணையா விளக்கை கையில் ஏந்தி உள்ளது நமது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். மலை மேல் உள்ள விளக்காய் அன்பே அரமணை எழும் என்பதில் ஐயமில்லை. நான் பாடின கவிதையின் தலைப்பு வெறுப்பின் கொச்சம் வீழ்க.